வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர்களுக்கு வந்து ஆசை வந்து இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தெய்வத்த வந்து வசியப்படுத்தி, அதன் மூலியமா வந்து குறி சொல்லி மாந்திரீக காரியங்கள் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வத்த வச்சு நான் மாந்திரீக காரியங்கள்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஆனா, தெய்வத்தோட துணை வந்து இருக்கணும். என்னோட குலதெய்வத்தோட துணை இருக்கணும். இல்ல அப்படின்னா, என்னோட இஷ்ட தெய்வத்தோட துணை இருக்கணும் அப்படின்றத வந்து நெறைய பேர்கள் வந்து நெனைப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையாகவே ஒரு சில நபர்களுக்கு வந்து வந்துரும். தானாவே வந்துரும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து வராது. அது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு சில வழிமுறைகள்ல வந்து நாமளே வந்து நமக்கு வர வச்சுக்கலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ரகசியமா வந்து இருக்கும். குரு வந்து தன்னோட சீடனுக்கு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இந்த முறைகள வந்து குரு வந்து தன்னோட சீடனுக்கு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. மற்ற யாருக்கும் வந்து சொல்லி தர மாட்டாங்க. மற்ற யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படையா வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லி தர மாட்டாங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில மூலிகை பொருட்களையும் வந்து பயன்படுத்தலாம். இல்ல ஒரு சில பொருட்களையும் வந்து பயன்படுத்தலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து ஒரு 100 வருடம் பழமையான வந்து ஆலமரத்தோட பால் வந்து வேணும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரச மரத்தோட பால் வந்து வேணும். இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதேபோல வந்து 100 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதேபோல வந்து இந்த 10 வருஷம், 30 வருஷம் இது போல மரமெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா வந்து வராது. அதோட வந்து பால் வந்து எடுத்துக்கங்க. அந்த மரத்த வந்து ஒரு கிளைய அறுத்தீங்கனாலும் சரி, இல்ல எதுவும் ஒரு வாத கொஞ்சம் லேசா சீச்சு விட்டீங்க அப்படின்னாலும் சரி, அதுலேருந்து ஒரு பால் வந்து வரும். அத கொஞ்சம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புனுகு வந்து சேர்த்துக்கங்க. அது கூட வந்து செந்நாய் ஒரு உருவியோட வேர் வந்து சேர்த்துக்குங்க. செந்நாய் உருவி பார்த்தீங்க அப்படின்னா, காப்பு கட்டி சாபனை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சின்ன செடியா எடுக்காம, கொஞ்சம் பெரிதான செடிய வந்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் வந்து முத்துன செடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல செடிய வந்து தேர்ந்தெடுத்து வந்து எடுத்துக்கங்க. ரொம்ப வந்து முத்துன செடியும் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. ஏதோ ஓரளவுக்கு வந்து நார்மலா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அரைங்க. ஒரு கல்வத்துல இட்டோ, இது போல வந்து அரைச்சீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு மை பக்குவத்துக்கு வந்து கொண்டு வந்துருங்க. இந்த பாலையும், இந்த செந்நாயுரியோட வேரையும், புனுகு எல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்து அரைச்சீங்க அப்படின்னா, ஒரு மை பக்குவத்துக்கு வந்து கொண்டு வந்துருங்க. முதல்ல வந்து செந்நாய் உரிய வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு ஆயுதத்த கொண்டு எதுவும் வந்து கட் பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. அதேபோல வந்து விரல் நெகம் வந்து அதில வந்து படக்கூடாது. இது போல வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, நெகத்த வந்து கொஞ்சம் வெட்டிருங்க. இல்லைன்னா ஒரு சின்ன கல்லுல வச்சு கொட்டுனீங்க அப்படின்னாவே வந்து சாறு வந்து வெளிய வர ஆரம்பிச்சுரும். அதுபோல வந்து பண்ணுங்க. இத வந்து நெற்றியில வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, தினந்தோறும் வந்து வச்சுக்கங்க. இது போல தெய்வ உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா, அதையும் வந்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறுமனே விபூதி எடுத்து உங்களோட தெய்வத்தோட பேர் சேர்த்து வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வந்து சொல்லிட்டு நெற்றியில வந்து அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, தெய்வமானது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களோட உடல்ல வந்து இறங்க ஆரம்பிச்சுரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூஜைய வந்து என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய முறைய வந்து இதற்கு முன்னாடி சொன்னது கிடையாது. இப்ப சொல்லக்கூடிய முறைய வந்து என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை நாள் அன்றைக்கு வந்து ஒரு பட்டு வஸ்திரம் வந்து விரிச்சு வைங்க. ஒரு வெள்ளை பட்டா இருக்கலாம், இல்லைனா ஒரு சிகப்பு பட்டா இருக்கலாம். இது போல வந்து இது உங்களோட தெய்வத்துக்குரிய பட்டா வந்து அதில வந்து விரிச்சு வைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு மேல வந்து பச்சரிசி வந்து பரப்புங்க. முதல்ல வந்து உங்க பூஜை அறையில வந்து ஒரு பட்டை வந்து விரிக்கிறீங்க. அதற்கு மேல வந்து பச்சரிசிய வந்து விரிச்சதுக்கு மேல வந்து வைக்கிறீங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து ஒரு சிறிதளவு வந்து இந்த பிள்ளையார் பிடிப்பது போல உங்களோட குலதெய்வமா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவும் இஷ்ட தெய்வத்த வந்து நீங்க உடல்ல வந்து இறக்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த தெய்வமாவே வந்து நினச்சுக்கிட்டு வந்து பிடிச்சு வைங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குலதெய்வமா இருந்தது அப்படின்னா, நான் குலதெய்வ மந்திரம் வந்து ஏற்கனவே வந்து சேனல்ல வந்து நம்ம சேனல்ல வந்து குடுத்துருக்கிறேன். அத வந்து பார்த்துக்குங்க. மற்ற தெய்வங்கள் மந்திரமா இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல ஓரளவுக்கு வந்து குடுத்துருக்கோம். அதிலேயே வந்து பார்த்துக்குங்க. அதில எதுவும் தெரியல அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நான் அடுத்தடுத்த பதிவு போடுறப்ப வந்து நான் அத வந்து சொல்றேன் நானு. கண்டிப்பா வந்து எல்லா தெய்வங்களோட மந்திரங்களும் வந்து நான் குடுத்துருப்பேன். சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா மட்டும் வந்து சொல்லுங்க. அத வந்து ஒரு 108 முறை வந்து உச்சரிங்க. இல்ல அப்படின்னா ஒரு 1008 முறை வந்து உச்சரிங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா 1008 முறை வந்து உச்சரிக்கலாம். அதற்கு அடுத்தபடியா என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த மஞ்சளையும் வந்து எடுத்துக்கங்க. நடுவிசை நேரத்தில தான் இத வந்து பண்ணணும். அதற்கு அடுத்தபடியா அந்த மஞ்சள எடுத்துக்கங்க. கொஞ்சம் எலுமிச்சம் சாறு வந்து அது கூட வந்து சேர்த்து அத வந்து சாப்பிட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடுங்க. இல்ல ஒரேடியா வந்து சாப்பிட முடிஞ்சாலும் வந்து சாப்பிடுங்க. அதனால வந்து கொஞ்சமா வந்து சிறிதளவு வந்து அந்த மஞ்சள வந்து வச்சு வந்து வணங்குங்க. வணங்கிட்டு வந்து அத முழுமையா வந்து நீங்களே வந்து சாப்பிட்றணும். இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தெய்வம் வந்து அதற்குரிய பட்டு வஸ்திரம் வந்து உடுத்துங்க. தெய்வங்களுக்கு இப்ப
நீங்கள் ஒரு காளியை வணங்கி வரீங்க அப்படின்னா கருப்பு பட்டு வஸ்திரம் வந்து உடுத்தலாம். இல்லை அப்படின்னா கருப்பு வஸ்திரம் வந்து உடுத்தலாம். அதுபோல் வந்து உங்கள் தெய்வத்துக்குரிய வஸ்திரம் எதுவோ அதை வந்து உடுத்திக்கங்க. நிறைய பேர்கள் பார்த்துருக்கலாம், சாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை மாந்திரிகராக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்குரிய வஸ்திரம் வந்து அணிஞ்சிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை வந்து உங்களுக்கு வசியப்படுத்தி தரக்கூடிய ஒரு முறை தான். இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாக வந்து குழப்பி வந்து நெற்றியில் வந்து அணிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து வசியப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து இப்போ ஒரு மை சேர்க்குறதா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளெல்லாம் வந்து இல்லாமல் வந்து சேர்க்க முடியாது. இதில் பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து கலந்துருக்கும். அர்த்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மையில் வந்து கலக்கி தான் வந்து மை வந்து தயாரிக்கிறது மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா இந்த பொருட்களெல்லாம் வந்து தெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய ஒரு வசியத்தன்மை வாய்ந்த ஒரு பொருட்கள். இந்த பொருட்களெல்லாம் வந்து தினந்தோறும் வந்து நீங்கள் நெற்றியில் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அல்லாது மற்ற தெய்வங்களும் வந்து உங்கள் உடலில் வந்து இறங்கணும் அப்படின்றது வந்து விருப்பப்படும். அதே போல் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, முதல்ல வந்து விபூதியை வச்சு வெறுங்கையில் வச்சு வசி வசி அப்படின்றது வந்து சொல்லக்கூடாது. உங்களோட தெய்வத்து பேரை வந்து சேர்த்து வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, வசி வசி அப்படின்றது வந்து சொன்னீங்க அப்படின்னா, வெறுமனே வசி வசின்னா அந்த இடத்துல தெய்வங்கள் இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வேறு எதுவும் துஷ்ட சக்திகள் இருந்தது அப்படின்னா, அது வந்து உங்கள உடலை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து பிரச்சனைகள் தான் வந்து உண்டு பண்ணும். அதனால் வந்து வெறுமனே வசி வசின்றத வந்து உச்சரிக்காதீங்க. ஏன்னா ஒரு தெய்வத்தை வந்து வசியப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆண் பெண்ணை வசியப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த வசி வசின்ற வார்த்தை வந்து அதில் வந்து அடங்கியிருக்கும். அதனால தான் வந்து சொன்னேன். இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.